பேசிக் கொள்கிறார்கள். அமைப்பு வெறி பிடிச்சவன். யாருக்குற அமைப்பு? தௌஹீத் ஜமாத்துக்காரன் அமைப்பு வெறி. என்ன வெறி? அமைப்பு வெறி. அமைப்புல வெறி பிடிச்சவனா இருந்தா முதல்ல ஆக்கு வச்சிருந்தோம், அங்கேயே உட்கார்ந்து இருப்போம். அகலுல் குர்ஆன் வல் ஹதீஸ்னு ஆரம்பிச்சோமே, அந்த அமைப்பை பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சோம். ஜாக்க தூக்கணும், வேண்டான்னு தூக்கி எறிஞ்சோம். எத்தனை எறிஞ்சோம்? தமுமுக தூக்கி பிடிச்சோம், வேண்டாம் தூக்கி எறிஞ்சோம். எதுக்கு? அமைப்பா? அமைப்பு என்பது எங்கள் மேனியில் கிடைக்கிற மேலாடை போல. அது எங்களை நல்வழியில் செலுத்துகிறவரை, அது எங்களை தடம்புரளாமல் காக்கிறவரை, நாங்கள் மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு அது எங்களுக்கு உதவுகிறவரை, அது எங்கள் மேனியை அலங்கரிக்கும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் மேனியில் போட்டு அழகு பார்த்த எங்கள் மேலாடை எங்கள் காலுக்கு கீழால் தூசிகளுக்கு பலியாகும். அதெல்லாம் பெரிய கவலையோ வருத்தமோ, ஐயோ வளர்த்தமே, வளர்த்தகனா மார்புல முட்டுதான் போனா, அந்த கவலையெல்லாம் எங்களுக்கு இருக்காது. எத்தனை இயக்கங்களை எதிர்த்து நிற்கிறோமே. லேசா துளியளவு உள்ளத்துல இருக்கும் நினைக்கிறிய? எப்படி இருந்தோம், எப்படி வளர்த்தோம், அந்த எண்ணத்திற்கு இடமளிக்க மாட்டோம். அமைப்பு வெறியர்களாம் அமைப்பைத்தான் பிரதானப்படுத்துவாங்க. இங்க இத்தனை மணி நேரம் பேசுறோம்ப்பா, எந்த அமைப்பை தூக்கி பிடிச்சாங்க? எத்தனை கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். அமைப்பு செய்கிற சில பணிகளை அது ஒரு சில நிமிடங்கள் சொல்லுங்க, அதோட முடிச்சுக்கிட்டோம், அதோட ஓரத்தில் உட்கார்ந்துரு போதும். நீ ஜமாத்துக்கு வா கூப்பிடுறாங்க, நீ தௌஹீதுக்கு வா. எங்க கிட்ட வந்தாலும் தௌஹீதுன்னு இல்லை, நீயே தௌஹீதாக இரு போதும். எந்த பேர்ல வேணாலும் இரு, வேண்டாம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தௌஹீதில் இருக்கிறியா, மறுமையில் உனக்கு வெற்றி. நீ செல்லுகிற பாதை சத்திய பாதை. நாங்கள் அழைப்பது தௌஹீதை நோக்கி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பை நோக்கி அல்ல. அதனால் எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. அது எங்கள் மறுமை வாழ்க்கைக்கு உதவும் என்று நாங்கள் நம்பவும் இல்லை.